ரஷ்யா, அமெரிக்கா தொடர்ந்து இந்த உக்ரைனோட செட்டில்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஸோ அத பேசலாம். தொடர்ந்து நடக்கலாம். நீங்க மியாமில வந்து பார்த்தீங்கன்னா, திமித்ரி அவர்கள் வந்திருந்தாரு, பேசியிருந்தார் இல்லையா? ஸோ அது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள்கிட்ட வந்துருச்சு. அந்த லெட்டர் வந்து சேர்ந்துருச்சு டாக்குமெண்ட்டு. ஸோ அத தரோவா வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்க்கு அத பேஸ் பண்ணி கன்டின்யூ பண்ணலாம். பேச்சுவார்த்தைய தொடர்ந்து நடத்தலாம். ரஷ்யாக்கும், அமெரிக்காக்கும் நடுவுல. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ரஷ்யாக்கும், அமெரிக்காவுக்கும் நடுவுல இத தொடர்ந்து நடத்தலாம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் திட்டம் போட்டபடி எல்லாம் நடந்துச்சுன்னா, 28ஆம் தேதி டிசம்பர் நான் அமெரிக்கால இருப்பேன். ட்ரம்ப் அவர்கள பார்த்து பேசுறதுக்கு அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புலருந்து இருக்கு. திட்டம் போட்டபடின்னா என்ன மாரி திட்டம் அப்படிங்கிற கேள்விகள் வருது. பட் இருந்தாலும் அவரு 28ஆம் தேதி டிசம்பர் அமெரிக்கால இருக்க போறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப என்னன்னா, எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கு. பேச்சுவார்த்தைகள், அமைதி பேச்சுவார்த்தைகள், ஒரு சைடு எலக்ஷன் அதுக்கேத்த மாரி கொண்டு போயிட்டு இருந்தாலும், எல்லாம் ஸ்மூத்தா நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தாலும், எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த எஸ்கலேஷன்ல ரஷ்யாக்குள்ள தீவிரவாத தாக்குதல். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள காருக்கு அடியில குண்டு வச்சிரலாமா அப்படிங்கிறதுல ட்ரை பண்ணியிருந்துருக்காங்க. ரஷ்யாவோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அட்டெம்ப்ட்ட தடுத்திருக்காங்க ஸ்டார்வாபோல்ல. அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளை பண்றாங்க. அதுக்கு தனியா ஒரு நெட்வொர்க் இருக்கு. காசு குடுத்தா வேலைகள் செய்வாங்க இல்லையா? ஸோ அதுபோல நபர்கள வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள வீக்கா இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்லாம் வந்து அதாவது பினான்சியலி நீடா இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் தேடி தேடி, அவங்கள பிடிச்சு அவங்க கிட்ட நாங்க குடுக்கறத சொல்ற காருக்கு அடியில வச்சிருங்க அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செய்யறதுக்கு மட்டும் காசு குடுக்குற மாரி ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குண்டுகள் இது போல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளை பண்ணதுக்கு அது ஒரு தனி நெட்வொர்க்கா இருக்கு. அந்த நெட்வொர்க் இன்னும் கிராக் டவுன் பண்ண மாரி தெரியல. ஏன்னா, ஒரு ரஷ்யாவ சேர்ந்த ஒரு பெண் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு ஒத்துக்கிட்டாங்க. எப்படின்னா, ஒரு பேக்ல கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி பண்ணிட்டு போவாங்க. அவங்க அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கையில வச்சிருக்காங்க. கொண்டு போய் ஒரு காருக்கு அடியில வைக்க வேண்டியது மட்டும் தான் அவங்களோட வேல. அ வச்சிருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கையும் களவுமா ரஷ்யாவோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து பண்ணா பிடிச்சுட்டாங்க. அந்த காருக்கு அடியில வைக்கும்போது, அது பட்ட பகலிலே இது போல வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற போல விஷயங்கள் இருக்கு. ஸோ இது போல அந்த நெட்வொர்க் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் சப்ளை பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த நெட்வொர்க்க கிராக் பண்ற வரைக்கும் ரஷ்யா கொஞ்சம் த்ரெட் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ரஷ்யாக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு ஒடசா பாயில தாக்குதல் நடந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா? ஹெவியான ஹிட் நடந்திருக்கு. தகவல்கள் இப்பதான் லைனா வர ஆரம்பிச்சது. போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்தடுத்து தாக்குதல் பண்ணுச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அதுல ஏகப்பட்ட சேதங்கள் அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதுல என்னன்னா வெசல்ஸ். திரும்பவும் ஒரு வெசல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக்கியா ஃபிளாக் இருக்கக்கூடிய ஒரு வெசல் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கு. 2வது மிக்கலேவ் ரீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, லிபியா ஃபிளாக் இருக்கக்கூடிய ஒரு வெசல் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. மேபி 2 வெசல் இல்ல 3 வெசல் கிட்ட பளு ரிபப்ளிக் ஆஃப் பளு இருக்கு இல்லையா? ஸோ அதோட வெசலும் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு கூட செய்திகள் இருக்கு. மொத்தம் 2 இல்ல 3 வெசல் கிட்ட டேமேஜ் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து அது மட்டும் இல்லாம ரொமேனியா வந்து பார்த்தீங்கன்னா, F-16 வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுருக்காங்க. நேத்திக்கு ஹெவியா அட்டாக் நடந்தது இல்லையா? ஸோ இதனால ஏதோ வந்துற போகுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சேஃப்டி பண்ணணுன்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. F-16ல ஸ்கிராம்பிள் பண்ணிக்கிறாங்க. 26 டிசம்பர் அதிகாலை ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு. ஒடசா பகுதிகள்ல தாக்குதல் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கலேஷன் இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இதுல பேச்சுவார்த்தைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பதிவோட தொடக்கத்துல நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தைக்கு ரொம்ப மிக முக்கியமான விஷயங்கிறது எலக்ஷன். எலக்ஷனுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா, இப்போ உக்ரைனோட அ ஜெலன்ஸ்கி அவர்கள் பிரசிடென்ட் ஆஃபீஸோட அட்வைசர் இருப்பாங்க இல்லையா? எல்லா நாட்டிலயும் பிரசிடென்ட்டோட அட்வைசர் அட்வைசர் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? அ அவர் தான் பார்த்தீங்கன்னா பொடியோக் அவர்கள். உக்ரைனை சேர்ந்த நபர். இப்ப வீடியோல இருக்கிறார் இல்லையா? அவர் தான். இப்ப மீடியாக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லிக்கிறார். மேற்கு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல எலக்ஷன் நடக்கணும்னு சொல்றாங்க. சேஃப்டி, செக்யூரிட்டில எடுத்து 2வது வச்சுருங்க. அது கூட அப்புறம் பார்த்துக்கலாம். சரி கண்டிப்பா எலக்ஷன் வேணும். போர்க்காலங்கள்லயே எலக்ஷன் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற போல சொல்றாங்க இல்லையா? ஸோ அதே போல நம்ம கண்டக்ட் பண்றோம்னே வச்சுக்கலாம். இப்போ நம்ம நாடே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான பண தேவையில இருக்கும். அதாவது டெஃபிசிட்ல இருக்கும். தேவைங்கிறது அதிகமா இருக்கு. பண பற்றாக்குறையில நம்ம இருக்கோம். ராணுவத்துக்கு பணம் குடுக்கல. அதுவே ஏகப்பட்ட விஷயங்கள் பெண்டிங்ல இருக்கு. காயமடைஞ்சு வந்தவங்களுக்கு ஏகப்பட்டவங்களுக்கு பணம் தரணும். நாடே வந்து பார்த்தீங்கன்னா, கடன்ல ஓடிட்டு இருக்குது. பல நபர்களுக்கு பணம் தர வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. இப்படி இருக்கும்போது புதுசா ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு,
அந்த ஆர்கனைசேஷன் எலக்ஷன் செய்றாங்கன்னா, அதுக்கு பணம் வேணுமா இல்லையா? அப்ப பணம் இருந்தா தானே நடத்த முடியும். இது எப்படி பணம் இல்லாம எப்படி பினான்சியலி இம்பாசிபிள். எப்படி எலக்ஷன் பண்றது? அதனால பணம் வேணும். கண்டிப்பா எக்ஸ்டர்னல் தரப்புல இருந்து பினான்ஸ் குடுத்தா தான் நாட்டுல எலக்ஷனே நடத்த முடியும். அப்படிங்கறத பொலையோக் அவர்கள் தரப்புல வந்து பேசிக்கிறார். இது ஒரு திடுக்கிடும் தகவல். அது நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, தெர்மல் பவர் பிளான்ட் ரெடி பண்ணா காசு வேணும். அ நாட்டுல இருக்கிற மக்களுக்கு சம்பளம் குடுக்கணும். அதுவும் மிலிட்டரி வச்சிருப்போம். 8,00,000 பேர் வச்சிருப்போம். ஆனா, அந்த 8,00,000 பேத்த மெயின்டெயின் பண்ண உக்ரைனால முடியாது. அதுக்கு காசு வேணும். எங்க நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ரெடி பண்றதுக்கு கேஸு, தண்ணி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணதுக்கு $800 பில்லியன் அளவுக்கான தொகைகள் தேவைப்படும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, காசு வேணும்னு சொல்லக்கூடிய உக்ரைன், இப்ப கடைசியில எலக்ஷனுக்கும் காசு வேணும். அப்படிங்கறத சொல்றாங்களே! அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இது எப்படி எலக்ஷனுக்கே காசு இல்லன்னா, அப்புறம் யார் வந்து எலக்ஷன் நடத்துவா? அப்படிங்கிற கேள்விகள் வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ஸோ பார்ப்போம். இந்த உக்ரைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் வைக்கிற மாரி தெரியலையே! அப்படிங்கிற கேள்விகள் பலருக்கு இருக்கு. ஆனா களத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புல இருந்து நம்ம குலைப்போல் ரஷ்ய தரப்புல குலைப்போல்ம்பாங்க. உக்ரைன பொறுத்தவரைக்கும் குலைப்போல் இல்லையா? அந்த பகுதிய ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. சென்டர் பகுதியிலேருந்து இப்ப வீடியோ பதிவுகள் போட ஆரம்பிச்சுட்டாங்க. முழுவதும் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல. பட் ஆனா இன்னொரு 10, 15% வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிரே ஜோனா இருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க. இரு தரப்புலயும் முழுமையா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கல அப்படின்னா, கிரே ஜோன்ல இருக்கும் இல்லையா? ஸோ இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. பட் ஆனா இவங்க குடுக்கக்கூடிய வீடியோக்கள் பார்க்கும்போது, முழுசா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு போல தோணுது. ஸோ களத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குறையும் இல்லாம தொடர்ந்து முன்னேற்றம் வந்து பார்த்தா ரஷ்ய தரப்புல இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது பேசினபடி எலக்ஷன் வச்சாகணும். எலக்ஷன் வைக்கிறதுக்கு காசு இல்லையே அப்படிங்கிறவங்கள கேட்குறாங்க. இதுக்கு மேற்கு நாடுகள் ஓடோடி வந்து காசு குடுப்பாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மிடில் ஈஸ்ட் வந்துட்டோம்னா எஸ்கலேஷன் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஈரான் திரும்பியும் ஒரு டேங்கர புடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆயில் டேங்கர்ல இருக்கக்கூடிய அந்த ஆயிலோட வேல்யூ மட்டுமே $5 மில்லியன் அளவுக்கான வேல்யூ. ஸோ அந்த ஆயில் எல்லாத்தையும் நம்ம நாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறவுல கோர்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் போட்டு எல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆயில் எடுத்துக்கலாம். ஆனா அதுல இருக்கக்கூடிய 16 க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? குடி கிரிமினல் குற்றம். ஏன்னா அவங்க எல்லாரும் ஸ்மக்கிள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதால கிரிமினல் குற்றத்த அவங்க மேல போட்டு ஈரான்ல புடிச்சு வச்சுக்கிறாங்க. 16 க்ரூ மெம்பர். இது ஒரு எஸ்கலேஷன். ஏன்னா, ஆல்ரெடி சீனாவோட கப்பல் வந்து புடிச்சுட்டு போயிருந்தாங்க. அங்க ஆளுங்கள புடிச்சு வச்சுக்கிறாங்க அமெரிக்கா. ஸோ இது போல கப்பல்கள புடிச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ இப்ப இது போல சிக்கல்கள்லாம் இங்க இருக்கிறதுனால, ஒண்ணுக்கு ஒண்ணுன்னு சொல்லி பண்ணா மாறி மாறி போயிட்டு இருக்கு. இப்ப அமெரிக்கா இந்த வெனிசுவேலா மேல இருக்கக்கூடிய பிளாக்கேட எடுப்பாங்களா? இல்ல அங்க இருக்கக்கூடிய பிளாக்கேட்னால அழுத்தங்கள் காரணமா, அமெரிக்கா மத்த பக்கத்துல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா, இழக்க வேண்டிய தருணத்துக்கு தள்ளப்படுமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்ப மிடில் ஈஸ்ட்ல இது மட்டும் இல்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சூசைட் பாம்பிங் அட்டாக். சிரியாவோட ஹோம்ஸ் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இமாம் அலி பின் அபி அம் மசூதில வந்து பார்த்தீங்கன்னா, பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது, அ ஒரு வெடிகுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சு. இந்த வெடிகுண்டு விபத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 12 நபர்கள் இறந்துட்டாங்க. 25 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இது ஃபர்ஸ்ட் கிடையாது. இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, நைஜீரியாலயும் வந்து அதாவது ஆப்பிரிக்கா இருக்கு இல்லையா? ஸோ அங்க நைஜீரியா இதே போல ஒரு மசூதியில பிரே பண்ணிட்டு இருக்கும்போது வெடிச்சிருந்திருக்கு. ஸோ அங்கேயும் உயிர் சேதங்கள் இருக்கு. ஆனா ட்ரம்ப் அவர்கள் கிறிஸ்டியன்ஸா இருந்தா மட்டும் வந்து பண்ணா குண்டுகள போடுவோம் அப்படிங்கிறது போல பல இடங்கள்லயும் போடுறாங்க. ஆனா அதே போல குண்டு வெடிப்புகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச்சஸ்ல மட்டும் கிடையாது. அதே போல மசூதிகள்லயும் நடக்குது அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. எல்லா பகுதியிலயும் எல்லாத்துக்கும் ஒரு புரொடெக்ஷன் குடுக்குறாங்க அப்படின்னா பரவால்ல. இல்லன்னா சிக்கல் தான். அப்பாவி பொதுமக்கள் எல்லா பக்கத்துலயும் இறந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட பவர் ஃபைட்னால அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள் இருக்கு. இது என்னைக்கு முடிய போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போல தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இது சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க அ ரவாண்டாவோட ஃபோர்ஸ் ரீஹாபிடேஷன் காம்பவுண்ட் ட்ரெய்னிங் சென்டர் ஒண்ணு வச்சிருந்தாங்க. லெபனானோட தெற்கு பகுதியில பேக் டு பேக் ஸ்ட்ரைக்குங்க. ஹிஸ்புல்லாவோட மிலிட்டரி வேர் ஹவுஸுங்க. அதனால நாங்க அடிச்சுட்டோம். லெபனான்ல இருக்கக்கூடிய ஆயுத சப்ளைக்கு இது மிக முக்கியமான ஒரு சைட்டா இருந்தது. நாங்க அடிச்சுட்டோம். லெபனானோட வடக்கு பகுதி அந்த மலை பகுதிகள்ல நாங்க தாக்குதல் பண்றோம். ஹெர்மெட் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போல, இஸ்ரேல் தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ தொடர் தாக்குதல்கள் இந்த மிடில் ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பகுதியிலும் நடந்துகிட்டு இருக்கு. ரவாண்டா அப்படின்றதுனால சொல்ல வரேன். இந்த M23 ரிபல்ஸ் இருப்பாங்க இல்லையா? ரவாண்டா நாட்டோட பேக்டு ரிபல்ஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த டிஆர் காங்கோ இருக்கு இல்லையா? அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் புதுசா இந்த விர்ரா அப்படிங்கிற அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அஃபென்சிவ் ஆப்பரேஷன் எடுக்குறாங்க. அங்க திரும்பவும் கிளாஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரவாண்டாவும், டிஆர் காங்கோவும் கூப்பிட்டு உட்கார வச்சு ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்து போட வச்சாரு அமைதி ஒப்பந்தத்துல. பட் இருந்தாலும் அது இப்ப வரைக்கும் கடைபிடிக்க முடியல. அடுத்து அப்படியே நம்ம தாய்லாந்து, கம்போடியாக்கு வந்துட்டோம்னா, சீஸ் ஃபயர் போடுறதா சொல்லிக்கிறாங்க. இந்த டிசம்பர் 27 அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீஸ் ஃபயர் அமலுக்கு வரும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க.
இதுவும் எத்தன நாளைக்கு, என்ன ஏதுங்க தெரியல. இரு தரப்புலயும் அங்க பேசி ஏதோ ஒரு அமைதி கொண்டு வராங்களே! இது போல சீஸ்ஃபயர் போட்டா கூட பரவால்ல. ஏதோ அதுக்கப்புறம் டிப்ளோமசி எனேபிள் ஆயி கொஞ்சம் கொஞ்சமா பேசி பிரச்சனைய முடிச்சாங்கன்னா பரவால்ல. இல்ல இதுவும் டெம்பரவரி தானே, இந்த ரவாண்டா மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி தானா அப்டின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, இரு தரப்புலயும் ஒரு செட்டில்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் வரல. இப்ப என்ன திருப்பி எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்காக சும்மா ஓய்வு வேணும். திருப்பி ரீக்ரூப் ஆகணும் அப்டிங்கிறதுக்காக ஒரு சீஸ்ஃபயர் போடுறாங்களா? அப்டின்ற கேள்விகள் இருக்கு. அப்டி எதுவும் இல்லாம பேசிட்டாங்கன்னா பரவால்ல. ஏன்னா, இங்க சண்டைகள் தொடர்ந்து நடக்குதுன்னா, இந்த ரீஜியன் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கல் தான். இந்த வருஷத்தோட முடிவு அமைதிக்கான தொடக்கமா இருக்குமா? இல்ல புது யுத்தத்துக்கான தொடக்கமா இருக்குமா? என்ன நடக்க போன்றத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு YouTube 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவும் எப்ப எனக்கு இருக்கும்ன்ற நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை.